அரைஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்க போகிறோம் பார்க்கலாம். இந்த விவாதத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் என்பது பயங்கரவாதம். அதுதான் நம்ம இன்னைக்கு தலைப்பாக எடுத்திருக்கிறோம். இதற்கான காரணம் என்ன, இந்த தலைப்பை எடுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்ல குருதாஸ்பூர் அப்படின்ற ஊரில் நடந்த தீவிரவாத தாக்குதல் உங்களுக்கு நினைவு இருக்கலாம். அது ஒட்டி ஒரு வாதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மக்களவையில் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் விவாதமாக மாறி இருக்கிறது. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அங்கே இராணுவ வீரர்கள் எல்லாம் கடுமையாக போரிட்டு இருக்காங்க, யுத்த காலத்தில் இறக்கக்கூடிய சம்பவம்லாம் நடக்குது. ஆனால் பாராளுமன்றத்தில் நீங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள், பாராளுமன்றம் பிளவுபடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு காங்கிரஸ் அரசின் மீது வைத்தது. இந்து தீவிரவாதம் அப்படின்னு முந்தைய காங்கிரஸ் அரசு சொன்னது. பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா நெடுநாட்களாக போரிட்டு கொண்டிருக்கிறது. இந்த இந்து தீவிரவாதம் அப்படின்ற சொல்லாடலை பாகிஸ்தான் வேறு விதமாக பயன்படுத்தி கொண்டது அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். குண்டு வெடிக்குது, நிறைய பேர் இறந்து விடுகிறார்கள். ஆனால் ஏன் மதம் ஒரு தீவிரவாதத்தோடு பயங்கரவாதத்தோடு இணைத்து பார்க்கப்படுகிறது? உண்மையில் தீவிரவாதம் என்பது அரசியலாக்கப்படுகிறதா? இந்த தளத்தில் தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். இது பற்றி வாதிப்பதற்காக இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய கருத்துரையாளர்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு முராரி அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் திரு முராரி. பாஜகவிலிருந்து திரு டால்ஃபின் ஸ்ரீதர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். திரு பாக்கியம் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. வணக்கம். காங்கிரஸிலிருந்து அமெரிக்கை நாராயணன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. நால்வருக்கும் என்னுடைய வணக்கங்களை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக தீவிரவாதம் பயங்கரவாதம் அதில் அப்பாவி மக்கள்லாம் உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டே இருக்கு. நான் இந்த 4 பேருக்குமே கருத்துரையாளர்களுக்கு சொல்வது ஒரு செறிவான விவாதத்தை நீங்கள் நேயர்களுக்கு தரணும் அப்படின்ற கோரிக்கையோடு இந்த வாதத்தை நான் முன்னகர்த்துகிறேன். காங்கிரஸ்லேருந்து முதல்ல உங்களிடமிருந்து தான் நான் கேள்வி. உள்துறை அமைச்சர் ஒரு விஷயம் சொல்கிறார், இராணுவ வீரர்கள்லாம் அங்கே போரிட்டு இருக்கிறாங்க, ஆனால் பாராளுமன்றத்தில் பிளவுபடுத்தி அரசியல் நடத்துகிறது காங்கிரஸ் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இதில் இன்னும் கூட கேட்கறது, பொதுவாகவே ஒரு தீவிரவாதம் பயங்கரவாதம் அப்படின்னா பாராளுமன்றம் ஒன்றுபட்டு தான் நின்றுருக்கு. வாஜ்பாயே கூட இந்திரா காந்தி எல்லாம் பாராட்டிய சம்பவங்கள்லாம் நடக்கிறப்ப இந்த காங்கிரஸின் மீதான குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல்ல இவங்களுடைய தன்னுடைய இதை டிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக இந்த கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆரம்பத்தில் தெளிவாக சொன்னீங்க, பயங்கரவாதம் தீவிரவாதத்தை பற்றி பேசுவோன்னு. இன்னைக்கு இதை சர்ச்சைக்குரிய இதுவாக ஆக்கிறது யாரு? இன்னைக்கு நீங்கள் சர்ச்சையாக கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு இல்லை, நான் எதுவும் ஏன்னா இல்லை, மக்கள் மத்தியில், உங்களால் மட்டும் இல்லை, மக்கள் மத்தியில் சர்ச்சைக்குரிய ஆக்கப்பட்டது என்ன? உள்துறை அமைச்சர் என்ன சொன்னார்? அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன். என்ன சொன்னார்? நீங்க சொன்னீங்கல்ல, இல்ல அவர் இந்து தீவிரவாதம் காங்கிரஸ் சொன்னாங்க. திரு அமெரிக்க நாராயணன், நான் அதை 2வது சுற்றுக்கு கொண்டு வருகிறேன். முதல்ல இந்த பாராளுமன்ற செயல்பாடுகள்ல இதை பிளவுபடுத்துகிறோம், அந்த ராணுவ வீரர்கள்லாம் போராடுகிறார்கள் அப்படின்னு சொல்றோம். தீவிரவாதத்தை தெளிவாக, மிக தெளிவாக காங்கிரஸ் எதிர்க்கிறது. தீவிரவாதத்தை பொறுத்தவரை தீவிரவாதிகள் பல சமயங்களில், பல ஜாதிகளில், பல மதங்களில், பல நாடுகளில் இருக்கிறார்கள். இதில் தீவிரவாதிகள் என்று ஒரு ஜாதியே தவிர இதில் எந்த விதமான ஜாதி மதம் இனம் மொழி எதுவுமே இருக்க முடியாதுன்றது எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இதை மாற்றி வார்த்தைகளிலேயே முஸ்லீம் தீவிரவாதிகள், இந்து தீவிரவாதிகள் என்று கொண்டு வருபவர்கள் இந்த மதவாத கட்சியானவர்கள். அதுதான் உண்மை. ஆனால் இவர்கள் தங்கள் இப்போ நீங்கள் தெளிவாக சொன்னீங்க, பயங்கரவாதத்தில் இவர்களுடைய இயலாமையையும் இந்தியாவிற்குள்ள நீங்கள் ஆரம்பிக்கச்சே சொன்னீங்க. இந்த குருதாஸ்பூர், குருதாஸ்பூர் எங்கே இருக்குது தெரியுமா? நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க பார்டரில் இருக்குதுன்னு. பார்டர்லேருந்து 654 கிலோமீட்டர் தள்ளி இந்தியாவுக்குள்ளே இருக்குது. இந்தியாவுக்குள்ள ஒரு தீவிரவாதத்தை தடுக்க முடியாதவர்கள் இன்று தீவிரவாதத்தை அன்று நடக்கச்சே அன்னைக்கு நம்ம எல்லாரும் இணைந்து பிணைந்து இந்திய சோல்ஜர்ஸுக்காக நம்ம குரல் கொடுத்தோம். அன்றைக்கு குருதாஸ்பூர்ல இறந்தவர்கள்ல 8 பேர்ல பல ஜவான்கள் இருந்தாங்க. இந்தியாவுக்குள்ள இதை தவிர்க்க விட்டு இவர் தீவிரவாதத்தை எதிர்க்க இயலாதவர்கள், முயலாதவர்கள், இவர்கள்
இன்னைக்கு அவர்கள் மேலுள்ள குற்றத்தை திசை திருப்பும் முறையில இந்த மாதிரி விவாதத்தை கொண்டு வருகிறார்கள். நாட்டை பிரிக்க பார்க்கிறார்கள். பத்திரிகையாளர் இருக்கிறீங்க, இன்னொரு பார்வையாளராக இருக்கிறப்ப உங்களோட சார்ஜஸையும் உங்களோட பதிலையும் ரொம்ப அழகாக கட்டமைச்சா நேர்களுக்கு ஒரு செறிவான விவாதத்தை கொடுக்க முடியும். உங்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இது கம்ப்ளீட்டான இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். உங்கள் மீது, உங்கள் நிர்வாகத்தின் மீது ஒரு பிழை இருக்கிறப்ப அதை தான் அவர் கோடிட்டு காமிக்கிறார். நீங்க எல்லாம் ஒருங்கிணைப்பா இருக்கணும். ஏன் பாராளுமன்றத்தில் உங்களுடைய பலவீனத்தை எப்படி அவங்க சுட்டி காட்டாம இருப்பாங்க? அதுவே அரசியல்னு சொல்றீங்களா? இல்லை, அதாவது முதல்ல அமெரிக்க நாராயணன் பேசும்பொழுது ரொம்ப அழகா ஏதோ இல்லாத ஒரு தீவிரவாதத்தை காங்கிரஸ் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அது விஷயமா பேசினார். இல்லை, நான் அது தீவிரவாதத்தில் நான் இது ஒரு அறிமுக உரையில் இந்த விவாதத்தினுடைய கருப்பொருளை ஆராய வேண்டியது, அலச வேண்டியது அவசியம். ஏன்னா நீங்களும் ஒரு ஆரம்பத்தில் சொன்னீங்க, பொதுமக்களுக்கு இது ஊடக பார்க்குற மக்களுக்கு உண்மையான தகவல் போய் சேரணும், அதனால ஒரு ஆரோக்கியமான விவாதமாக இருக்கணும்னு சொன்னீங்க. அதனால நிச்சயமாக நான் பொறுமையாக பதில் அளிக்கிறதுக்கு எனக்கு நேரம் கொடுக்கணும். இந்த பயங்கரவாதத்திற்கு ஜாதியோ மதமா இல்லை என்பதை எல்லாரும் ஒத்துக்கொள்கிறோம். அது யாருமே சொல்லலை. ஏற்கனவே கடந்த 10 ஆண்டுகளில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் எத்தனை விதமான குண்டுவெடிப்புகள் நடந்தது, அதை கையாலாகாத தனமாக பார்த்து கொண்டிருந்தது எந்த அரசு? அதற்கு பத்திரிகையாளரும் ஊடகயாளரும் பொதுமக்களும் குறிப்பிட்ட ஒரே ஒரு விஷயம், நான் முடிச்சிடுறேன். நான் ஏன் இடையினா இந்த ஒவ்வொரு மணித்துளியையும் நான் பொன்னானதாக நான் கருதுறேன். அவர் சொல்லியிருப்பது ஒரு 654 கிலோமீட்டர் உள்ளுக்கு வந்து அட்டாக் பண்ணதுக்கு நீங்க காங்கிரஸை விடுங்க, அவர்களுடைய பலவீனத்தை விடுங்க, உங்களுடைய பலமான நீங்க நிறைய விஷயங்களை ஆராயணும். நான் ஏன் சொல்ல வரேன்னு சொன்னா, அன்றைக்கு இல்லாத இஸ்லாமிய பயங்கரவாதம் என்ற ஒரு சொல்லாடல் அன்றைக்கு பயன்பட்டு வந்ததற்கு காரணம் என்ன? எல்லா விதமான குண்டுவெடிப்புகளிலும் எல்லா விதமான பயங்கரவாத நிகழ்வுகளிலும் ஒரு குறிப்பிட்ட மதம் இருந்தது. ஒரே ஒரு விஷயம் அமைதியாக இருந்தா நான் ஒன்றே சொல்கிறேன். இந்த இந்து தீவிரவாதம் சொல்லாடல் நான் அடுத்த சுற்றுக்கு வரப்போகிறேன். இப்ப தீவிரவாதத்திற்கு எதிரான நிலைப்பாடுல உங்கள் அரசு என்ன செஞ்சிருக்குது தான் முதல் சுற்று. ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றேன். மும்பையில நடந்த தீவிரவாத பயங்கரவாத தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு உங்களுக்கு? மும்பையில நடந்த தாக்குதலை கையால் ஆகாத தனமாக ஒரு அரசு செயல்பட்டது என்று சொன்னால் அது அந்த காங்கிரஸ் அரசு. 3 நாள் ஆச்சு அந்த பயங்கரவாதிகளை கட்டுக்கொள்ள கொண்டு வரதுக்கு. இன்றைக்கு இதே குருதாஸ்பூர்ல 4 மணி நேரத்தில் கட்டுப்படுத்தியிருக்கோம். 5 மணிக்கு பயங்கரவாத தாக்குதல் துவங்குது, 9 மணிக்கு டெல்லியிலிருந்து அதுக்கான பாதுகாப்பு படை போகுது. அன்றைக்கு உள்ளாராகவே அந்த நிகழ்ச்சி அந்த பயங்கரவாத நியூட்ரலைஸ் பண்ணப்படுகிறது. ஆகையினால பத்திரிகையாளருக்கு எதுவரையில் அனுமதிக்க முடியுமோ அது வரைக்கும் அனுமதிக்கப்பட்டிருந்தோம். ஒரு அரசு எப்படி நடக்க வேண்டுமோ, இன்டெலிஜென்ஸ் என்பது அதை விட சிறப்பாக இருப்பது. நீங்க வந்திருக்கிறார்கள். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அன்றைக்கு எந்த அளவுல ஃபெயிலியர் இருந்தது என்று சொன்னால், பத்திரிகை ஊடகவியலாளர் அனைவரையுமே அந்த நடக்கிற இடத்துல அனுமதித்து விட்டு இவர்கள் ஒவ்வொரு நிமிஷமும் நடந்து கொண்டு இருப்பதை லைவாக டெலிகாஸ்ட் பண்ண வைத்து விட்டு அதை பாகிஸ்தானில் இருந்து மறுபடியும் பயங்கரவாதிகளுக்கு சேட்டலைட் போன விஷயமாக அவர்களுக்கு இந்த அரசு இந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது, தாக்குதலை மாற்றி இருக்கிறது என்றெல்லாம் அவர்களுக்கு போக அது ஃபெயிலியூரா இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறது. அதை முளையிலே கிள்ளி எறிந்திருக்கிறோம். பயங்கரவாதிகளே அந்த இடத்திலேயே நசுக்கி இருக்கிறோம். இது ஃபெயிலியர் என்று சொல்கிறார் திரு முராரி. மூத்த பத்திரிகையாளராக 2 பேருமே ஒரு பரஸ்பரமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஆனா 2 தரப்புலையுமே முன்வைக்கப்பட்டது இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்றது 2 அரசுகளுக்கு முக்கியமானதா இருக்கிறது. இந்த 2 தரப்பு வாதத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அரசியலாக்கப்பட்டதுன்றது நிஜமான வார்த்தை. நீங்க ரூட் காஸ்க்கு போனோம்னா போஸ்ட் பாபரி மஸ்ஜித் டெமால் 92 டிசம்பர் 6, 1992 ஆரம்பிச்சிங்கன்னா, அதுக்கப்புறம் மார்ச் 93 பாம்பு பிளாஸ்ட், அதனோட யாக்கூப் மெயின் அக்கோஸ் இப்போ இந்த 2 நாள் முன்னாடி தான் தூக்கிலிடப்பட்டார். அப்போலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா, அப்போ ஆரம்பிச்சேன்னா கோயம்புத்தூரில் எங்கள் பிளாஸ்ட் வந்திருக்கு, ஆர்எஸ்எஸ்ல எங்கள் பிளாஸ்ட் வந்திருக்கு, நிறைய இந்தியா பூரா கொந்தளிப்பு வயலன்ஸ் எல்லாமே நடந்து அதனோட தொடர்ச்சியாகத்தான் பாகிஸ்தான்லேருந்து தீவிரவாதிகளும் வந்தாங்க. அதை இஸ்லாமிக் தீவிரவாதம் பார்க்குறது, ஹிந்து மதம் பார்க்குறது, அது வேறு சமாச்சாரம் நடந்துட்டு தான் வருது. கொஞ்சம் கொஞ்சமாக எந்த கவர்மெண்டாலுமே இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இவர் பாம்பே சொன்னார்னா நான் பார்லிமெண்ட் சொல்லுவேன், பார்லிமெண்ட் அட்டாக் சொல்லுவேன். அதான் ஒன்னொருத்துலையும் 2துலையுமே முடியல. இது அரசியல் ஆக்கினாங்கன்னா இப்படி தான் ஆகும். இதில் 2 பேருக்குள்ள இந்தியாவுக்கு எதிரான ஒரு
ஒரு தீவிரவாதம்ன்றது ஒரு அச்சுறுத்தல்னு நினைச்சா எல்லாரும் ஒன்றா இருந்தால் தான் அந்த முறியடிக்க முடியுமே தவிர இல்லை அரசியலாக்கினாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதில் நீங்கள் பார்க்குற போது அவர் முக்கியமான ஒரு விஷயம் வைக்கிறார். ஒரு ஹோட்டல் தாக்குதல்லாம் நடக்கிறப்ப 4 நாட்கள்லாம் நீடித்தது. ஏன்னா இன்னைக்கு தீவிரவாதிகள் வந்து டெக்னாலஜிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப அவர்கள் வந்து விட்டார்கள், நாங்கள் இமீடியட்டாக நாங்கள் அதை வந்து தடுத்துட்டோம், 4 மணி நேரத்திற்குள் தீவிரவாத தாக்குதலை முறியடிச்சிட்டோம், இது வந்து எங்களுடைய சிறப்புன்னு அவர் சொல்றாரு. வந்து பாம்பையும் கம்பேர் பண்ண முடியுமா? என்ன சார் திரு டால்பின் ஸ்ரீதர், இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். நீங்க ஒப்பீடே தவறானது. பயங்கரவாதிகள் தான். பயங்கரவாதிகளுடைய தாக்குதலுக்கு எதிரான தாக்குதல், அரசினுடைய முனைப்பு, இதுல வந்து எப்படி வந்து பயங்கரவாதத்தை டேக்கிள் பண்றோன்றதுதான் முக்கியம். அவர்கள் எல்லா வகையிலுமே பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான அறிக்கை விடுவார். அதுதான் சொல்றாரு. இன்னைக்கு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னது அறிக்கை அவங்க ஆதரவாளர். ஆமாங்க, தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய ஆதரவாளராக வாதாடியவர் சல்மான் குர்ஷித் என்ற ஒரு அமைச்சர், சிமி என்ற தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்திற்கு ஆதரவான வாதாடியவர். அவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு. பொறுப்புள்ள மத்திய அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு. வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த போதே புத்தகம் எழுதினார். நிச்சயமாக எழுதி இருக்கிறார். பதவியில இருந்தப்பே எழுதினார். ஆமா, எழுதி இருக்கார். அந்த புத்தகத்துல 1947ல இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களாலும் நான் காப்பி தரேன், இந்துக்களாலும் சீக்கியர்களாலும் ஏற்பட்ட அந்த ஒரு இஸ்லாமியருக்கு ஏற்பட்ட ஒரு வழி தான் அவருக்கு திருப்பி ரிட்டாலியேட் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில போராட்டங்களால பாகிஸ்தான் மூலமாக. நம்ம அந்த கேள்வி வைங்க. இத பொதுவாகவே காங்கிரஸ் வந்து இது பற்றி பேசுகிற போது நீங்க முஸ்லிம்களுக்கு ஆதரவு அப்படின்றத விட பயங்கரவாதிகளுக்கு ஆதரவுன்றது தான் அவங்களோட குற்றச்சாட்டு. அவர் இங்க சொன்னதுக்கு சோனியா காந்தி பாராட்டுவாருன்னு நினைச்சு சொன்னாரு போல. நேரடியாக குற்றச்சாட்டுக்கு பதில் வாங்க. அவருக்கு வந்து ஹபீஸ் சையத் கிட்ட இருந்து பாகிஸ்தானுடைய பயங்கரவாதி அதுக்கு வருகிறேன். நம்ம இத வந்து நேர்களுக்கும் புரியுற மாதிரி இந்த வாதத்தை கொண்டு போகணும். அவர் வந்து நீங்க பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக வரட்டும். திரு அமெரிக்கன் பாராளுமன்றத்திலையும் மற்றவங்களை பேச விட மாட்டாங்க, மக்கள் மன்றத்திலையும் பேசணும். அது அவங்க பழக்கம். நான் பேசுனீங்க, நான் பேசணும். ஒரு சிறப்பான சபாநாயகரா செயல்பட்டு உங்களுக்கான நேரத்தை நான் தந்துருவேன், நீங்க பேசலாம். ஆனா மக்கள் கிட்ட சொல்லுங்க திரு அமெரிக்கன். அவரோட குற்றச்சாட்டுக்கு பதில். நிச்சயமா அவர் நிறைய நேரம் பேசணும். வந்துருவாங்க. வாங்க திரு அமெரிக்கன். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படி நடக்குதுன்னு, எப்படி சிறப்பான சபாநாயகரா நீங்க செயல்பட்டு இருக்கீங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு 2 விதமாக, அதாவது முஸ்லீம் தீவிரவாதிகள் என்று திரும்பவும் இவர் பேசச்சே சொன்னார். அவர்கள் இந்த நாட்டை சொல்லல, அப்படி சொல்ல தவறா சொல்றாரு. அதுல ஈடுபட்டவர்கள் நான் சொல்றேன் சொல்றாரு. அப்படி நாங்க சொல்லவே இல்ல. நீங்க குறுக்கீடு செஞ்சீங்க, அவர்கள் தான் இப்ப என்ன ஆயிடுன்னு தெரிஞ்ச டால்பின் நீங்க குறுக்கீடு செஞ்சா உங்களை குறை சொல்ல மாட்டார். சிறப்பான சபாநாயகர்னு சொன்னதுனால என்னதான் அவர் கார்னர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நீங்க உங்களுடைய நேரத்துக்கு நீங்க எடுத்துக்கலாம். திரு அமெரிக்கன் நாராயணன், மன்னிக்கவும், நீங்க சொல்லலாம். இல்ல, நீங்க பொய்யெல்லாம் சொல்லச்சே கூட குறுக்கிடுறது இல்ல. ஏன்னா நாங்க மக்கள் மன்றத்திலேயாவது எங்களை சிறப்பா எங்க விடுவீங்கன்னு நம்பிக்கையில் இருக்கோம். விரைவா வந்துருங்க பதிலுக்கு. தெளிவாக சொல்கிறேன், இவர் வந்து தீவிரவாதிகளை முஸ்லீம் தீவிரவாதிகள் என்று குறிப்பிட்டவர்கள் இவர்கள். எங்களை பற்றி சொன்னாங்க, ஏன்னா அந்த சப்ஜெக்டும் வரணும். இந்து தீவிரவாதிகள்னு நாங்க சொன்னதாக சொல்றாங்க. அது அடுத்த வரேன். உங்களுடைய செயல்பாடுல அவர் சொல்லுவது வந்து நிறைய தீவிரவாத செயல்கள்லாம் நடந்தது, நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் சொல்றாங்க. அவர் தெளிவா சொன்னாரு, முராரி சொன்னார், தீவிரவாதம்ன்றது எல்லா நாட்கள்லையும் எல்லா காலங்கள்லையும் நடந்து வந்திருக்கு. அதற்கு அடிப்படை காரணங்கள் ஆரம்ப கட்டத்துக்கு காரணம் தெளிவா சொன்னார். அவர் பொதுவான ஆளு, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இல்லை. அவர் என்ன சொன்னாரு, பாப்ரி மஸ்ஜித் அதை வந்து தூண்டி இந்த நாட்டில் உள்ள பிளவுபடுத்தி, அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி உண்டுங்க, நான் இதை சொல்ல பாதி பழமொழி மட்டும் சொல்ல மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமகம், அது சொல்ல விரும்பல, நான் அந்த அமங்கலமான வார்த்தை. அது மாதிரி இந்த நாடு பிளவுபட்டாலும் பரவாயில்ல, இந்த நாட்டில் ஒத்துமையா நாங்க இருந்தோமே இந்துக்களும் முஸ்லீம்களும், அது போனாலும் பரவாயில்ல, நான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மதத்தை ஜாதிய பிரித்து இந்த நாட்டை கொண்டு வந்தவங்க சிரிக்கட்டும். அங்க சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. ஏன்னா இன்னைக்கு அதை பண்ணி தான் திரும்பவும் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இந்த நாட்டை இப்படிதான் நடத்தணும்னு நினைக்கிறாங்க. இந்த நாடு ஒன்னா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க இப்படிதான் ஆணவ சிரிப்பு தான் சிரிப்பாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த கட்டத்துல வந்து திரு அமெரிக்கன் நாராயணன் சொல்வது வந்து பாஜக பிளவுபடுத்துகிறது அப்படின்னு. ஆனா உள்துறை அமைச்சர் பாராளுமன்றத்தில் சொல்கிறார் எதிர்க்கட்சிகள் பிளவுபடுத்துகிறது அப்படின்னு. யாரிடம் உண்மை இருக்கிறது? தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு பொறுத்தது.